ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டே டிசைனர். இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் பார்க்குறோங்க. இந்த அளவு வந்து 38 இன்ச்சு மார்பு சுற்றளவு, 34 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. இந்த அளவில் வந்து ஒரு ப்ளவுஸ் நம்ம கட்டிங் போடுறோம். எப்படி கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும், கரைப்பாகம் நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் மடித்து போட்டுக்கோங்க. கீழே வந்து கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. கீழே தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம். ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சு. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. பின்னாடி நெக் இறக்கம் வந்து 10 இன்ச்சு. 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் மேலே விட்டுக்கோங்க. 38 இன்ச்சு மார்பு சுற்றளவு. 38ல் 4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 42. 42 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 10 இன்ச் வரும். 10 இன்ச்சு தான் நம்மளோட ரெடி அளவு. ஸ்டிச்சிங்க்கு 2 இன்ச் விட்டுக்கோங்க. 34 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. 4 இன்ச்சு எடுத்துனா 38. 38 4 டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச்சு. இப்போ 9 இன்ச்சு நம்ம கீழே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு தையலுக்கு. ஷோல்டரோட அகலம் வந்து 38 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு இருக்கவங்களுக்கு வந்து நம்மளுக்கு 2.25 இன்ச்சு நெக் ப்ராட் வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு தையலுக்கு. அப்போ நெக்கோட ப்ராட் வந்து நம்மளுக்கு 3 இன்ச்சு கிடைக்கும். ஷோல்டரோட அகலமும் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். 2.25 இன்ச்சு நம்மளுக்கு ஷோல்டரோட அகலமும் கிடைக்கும். ஆம்கோலோட இறக்கம் வந்து 18. 18 போது நம்மளுக்கு 6 இன்ச்சு வைக்கிறேன் நான். மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஆம்கோல் அகலம் வந்து 18. 18னா 9.25 வரும். 9.25 நம்மளுக்கு அளவு இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. நெக் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பு. இதில் வந்து சின்ன பேட்ச் கேட்டிருக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக ஸ்கேலப் டிசைன்ஸில் பால் வச்சு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம நெக் வந்து இது ரவுண்ட் நெக்கு தான். ரவுண்ட் நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து எவ்வளோ அழகாக எடுக்கிறீங்களோ அது பொறுத்து தான் நம்ம ரவுண்ட் நெக்கு ரொம்ப அழகாக வரும். அந்தந்த இடத்துல நாச் எங்கெங்கே வருமோ அந்த நாச்செல்லாம் கரெக்டாக அங்கே செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டிங் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். நேர் கட்டிங்கில் கட் இறக்கம் வந்து 14. கரெக்டாக 14 இங்கே கோடு அளவுக்கு வருது. அந்த கோடு அளவுக்கு அப்படியே உள்ளே மடித்து விட்டுக்கலாம். பேக்கை வச்சு நம்ம ஃபுல்லாக ஃப்ரண்ட் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஒரு இன்ச்சு அதிகப்படுத்தி மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே பேக் வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. கைக்குழி வந்து லைட்டாக எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6.25 இறக்கும். 6.25 மார்க் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் ப்ராடாக 3.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஷோல்டர் கழுத்தோட அகலம்.
இது நல்லா ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். கீழே வந்து ஒரு 2.25 இன்ச்சுக்கு ஷேப்புக்கு மார்க் பண்ணியிருக்கேன். டாட் பிடிக்கிறதுக்கு 3.5 இன்ச் வச்சு டாட் மார்க் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே ஷேப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு. நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஷேப் அதிகமாக விடுறதுனால கப் லூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்ச் வந்து எங்கெங்கே நாட்ச் வருமோ கரெக்டாக போட்டுக்கோங்க. இது வந்து 2 சென்டர் பண்ணி நான் நாட்ச் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு டாட்டோட அகலம் வந்து 1.5 இன்ச்சு. 1.25 பிடிச்சிக்கலாம். டாட்டோட உயரம் வந்து 3.5 இன்ச்சுக்கு டாட். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் நம்மளுக்கு வந்து கேப் கிடைக்கணும் 3 டாட்டுக்கும். நம்மளோட டாட் வந்து நான் வந்து ரொம்ப மெஷர்மெண்ட் அதிகமாக பார்த்துலாம் கட்டிங் போடுறதில்ல. என்னோடது மார்பு சுற்றளவு கட்டை இருக்கும், அதை வச்சு மெஷர் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்குவோம். எல்லா டாட்டுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு கேப்பில் போட்டிங்க அப்படிங்கும்போது கப் ஷேப் நல்லா ஷேப்பாக கிடைக்கும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. கட்டி எடுக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் எடுத்து போட்டுக்கோங்க. கட்டி பீஸு ரெண்டு இன்ச் இருக்குது. 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்திக்கிறேன். 3.25. இங்கே வந்து 1.5 இருக்குது. 1.5ங்கிறது 2.5, 1 இன்ச்சு சேர்த்து 2.5. இவங்களுக்கு கப்பு கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நேர் டாட் ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு சேர்த்து விடுறேன். 1.5ங்கிறது 2.5, ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு. இந்த நாச்சுக்கு செக் பண்ணிக்கோங்க. நாச்சிலேருந்து 11 இன்ச் வருது பட்டியோட அகலம். இங்கே வந்து நம்ம ஷேப் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இங்கே கொண்டு வந்துட்டு அப்படியே ஷேப் பண்ணிக்கோங்க பட்டியோட ஷேப்பு. இந்த இதுக்கும் ஒரு 3/4 இன்ச்சு கீழே இறக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாற்றிட்டேன். கை கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் நடுக்கை அகலம் வந்து 14.5, 1 இன்ச்சு சேர்த்தா 15.5. 15.5ங்கிறது நம்மளுக்கு 7.25 வரணும். ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் போடுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கிராஸ் ஆகிடுச்சுன்னா டெய்லுக்கு 1/2 இன்ச்சு. கையோட உயரம் வந்து 11. பதினோரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இறக்கம் வந்து 3 இன்ச்சுக்கு நோட் பண்ணியிருக்கேன். நடுக்கை அகலம் 14.5, 1 இன்ச்சு சேர்த்துனா 15.5. 15.5னா 7.25 வரணும். இப்போ பேக் ஒரு பீஸ் எடுத்து நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. கொஞ்சம் கம்மியாக வருது, அப்போ நம்ம லைட்டாக கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த ஆம்கோல் மட்டும் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் போடும்போது கரெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு இது அப் அண்ட் டவுனும் வராது, ஏற்றி இறக்கியும் வராது. கையோட அதை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக கை வந்து உட்காரும். என்னோடய கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கட்டிங் போட்டு பார்த்துட்டு கட்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கட்டிங் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இப்போவுமே இந்த 38 இன்ச்சு வந்து மார்பு சுற்றளவில் ஒரு கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. கட்டிங் போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் வர மாதிரி செட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் அப்படியே கட்டிங் எடுத்துடலாம். இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம பார்டருக்காக செட் பண்ணுறோம். டிசைனுக்கு பேட்சுக்கு அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டாச்சு. இந்த மாதிரி வீடியோ வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு போடுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அளவு வந்து எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறீங்க. அது ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ப்ளவுஸ்லேருந்து எப்படி எடுக்கணும், உடம்புலேருந்து அளவு எடுக்கணுங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இனி ஒரு வீடியோவும் நான் டைம் கிடைக்கும்போது எடுத்து போடுறேன். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். கட்டிங் போட்டு பார்த்துட்டு எப்படி ஸ்டிச்சிங் வந்துச்சு அப்படிங்கிறதும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.